கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரிகளே, சகோதரர்களே, கோடி அற்புதர் என புகழப்படுகின்ற பதுமை நகர் புனித அந்தோனியாருடைய பாதுகாவலில் வாழுகின்ற குருசடி பங்கின் அன்பு மக்களே, இன்றைய நாள் விழாவுக்காக உறவினர்களாக பல பங்குகளிலிருந்து ஊர்களிலிருந்து சமயங்களை கடந்தும் கூட வருகை தந்திருக்கின்ற அன்பர்களை முதன்மையாக உங்கள் யாவருக்கும் உளமார்ந்த விழா நல்வாழ்த்துக்களை இனிதை உரித்தாக்கிக் கொள்கிறேன். கடந்த ஆண்டு மே மாதம் 9ஆம் நாள் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய வெண்ணேற்ற பெருவிழாவின் பொழுது நம்முடைய திருத்தந்தை இந்த யூபிலி 2025ஆம் ஆண்டிற்கான அதனை புரிந்து கொள்வதற்கான ஒரு சிறிய மடலை நமக்கு வரைந்தார். ஸ்பெஸ் நோன் கோன்ஃபுத்தின்த் என்று தலைப்பிடப்பட்ட எதிர்நோக்கு ஏமாற்றம் தராது இந்த பவுலடியாருடைய ரோமியருக்கு எழுதப்பட்ட அந்த திருமுகத்தின் 5ஆம் அத்தியாயத்தின் 5ஆம் இறை சொற்றொடரை தலைப்பாக எடுத்த அந்த அருமையான மடலில் அடங்கியிருக்கின்ற இந்த யூபிலி ஆண்டிற்கான ஆழ்ந்த பொருளை, நாம் செய்ய வேண்டியவற்றை, புரிந்து கொள்ள வேண்டியவற்றை எல்லாம் இந்த ஆண்டின் மைய சிந்தனையாக நம்முடைய விழாவுக்கென நாம் தேர்வு செய்து விழாவின் ஒவ்வொரு நாளும் அந்த யூபிலி ஆண்டினுடைய மைய சிந்தனையை புரிந்து கொள்வதற்கான முயற்சிகளை நாம் எடுத்து வந்திருக்கிறோம். நாம் எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்கின்ற இந்த ஒரு சிந்தனையை மையப்படுத்தி இந்த நம்பிக்கை ஆண்டை தொடங்கி அருமையாக நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த சூழலில் நம்முடைய குருசடி பங்கில் எவ்வாறு இதனை செயலாக்கம் செய்ய முடியும் என்பதற்கான நல்ல ஒரு வாய்ப்பாக இந்த விழாவின் இந்த மைய சிந்தனைகள் சிறப்பாகவே அமைந்திருக்கின்றன. அதனை உங்களுக்கு நான் தேர்வு செய்த பங்கு தந்தையர்களை உளமாற நான் பாராட்டுகின்றேன். கடந்த நாட்களில் இந்த யூபிலி ஆண்டின் பல்வேறு பரிமாணங்களை நாம் அனைவரும் அசை போட்டிருப்போம், ஆழ்ந்து சிந்தித்திருப்போம், தியானித்திருப்போம், நாம் செல்ல வேண்டிய திசையை நாம் தீர்மானித்தும் இருப்போம் என உளமாற நம்புகிறேன். இன்றைய நாளின் மைய சிந்தனையாக யூபிலி தரும் இறை அருள் என்பதை தேர்வு செய்திருக்கிறோம். பொதுவாக அருள் என்பது எவ்வாறு புரிந்து கொள்ளப்படுகிறது? நம்மில் பலருமே அதை ஒரு பொருளாகவே புரிந்து கொள்வது உண்டு. ஆண்டவர் எனக்கு நிறைய அருளை தாரும் என்று ஏதோ ஒரு பொருளை போல கடவுள் எனக்கு தந்து கொண்டே இருக்க வேண்டும், நான் அதனை அதிகரித்து கொண்டிருக்க வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு ஏற்படுவது உண்டு. நம்முடைய சிந்தனையில் ஏதோ ஒரு பொருளை அருளாக நினைத்து கொண்டிருக்கிறோம். சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு இவ்வாறு திரு அவையில் சிந்தனையும் எண்ணங்களும் இருந்தபடியினால் அந்த பரிபூர்ண பலனுக்கான சீட்டுகளை பெற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் நாம் பணம் கொடுத்து கூட இந்த பரிபூர்ண பலனை பெற்றுக்கொள்ளலாம், அருளை பெற்றுக்கொள்ளலாம், எனவே நமக்கென இடம் விண்ணகத்தில் இப்பொழுதே இடம் பிடித்து கொள்ளலாம் என்ற தவறான சிந்தனையும் இந்த அருளை ஒட்டி இருந்தது உண்டு. இல்லை என்றால் புனித தாமஸ் அக்வினாஸ் சொல்லுவது போல நம்மில் பலர் இந்த அருள் என்பது ஏதோ ஒரு கலசம், அதில் நிறைந்திருக்கிறது, அதிலிருந்து சிறிதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எண்ணுவதும் உண்டு. ஆனால் இந்த அருள் என்பது, இறையருள் என்பது எவ்வாறு புரிந்து கொள்ளப்பட வேண்டும் என்பதை இவ்வாறு சொல்கிறார்கள். அருள் என்பது இறைவனோடு நாம் கொள்கின்ற உறவு, நெருங்கி வருவது, நெருக்கமான உறவு. நாம் நெருங்கி வருகிறோம், அதே வேளையில் இறைவன் நம்மை தேடி நெருங்கி வருகிறார். இதைத்தான் அருள் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். இறைவனுக்கும் மனிதனுக்கும் இடையேயான இந்த நெருக்கமான உறவு, அதில் ஏற்படுகின்ற ஆழ்நிலை அனுபவம், இறைவன் யார் என என்னுடைய வாழ்க்கையில் நான் கண்டுகொள்வதனால் என்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற மாற்றம், இந்த மாற்றத்தினால் அந்த இறைவனுடைய நெருங்கிய உறவை கொண்டு உடன் வாழ்கின்ற சோதரரை எல்லாம் கடவுளுடைய பிள்ளைகளாக பார்க்கின்ற நிலை, அவர்களும் சமநிலையில் வாழ வேண்டியவர்கள் என்று மதிக்கின்ற நிலை, மாண்போடு போற்றுகின்ற நிலை,
இல்லை என்றால் வீழ்ந்திருக்கின்றவர்களுக்கு கரம் கொடுத்து தூக்கி விடுகின்ற நிலை, பிறருடைய துயரத்தில் பங்கேற்கின்ற நிலை என்பதெல்லாம் இந்த அருளை நிமித்தமாக நமக்கு தரப்படுகின்ற அழைப்பாக இருக்கிறது. எனவேதான் திருத்தந்தை மிக அருமையாக இந்த எதிர்நோக்கு ஏமாற்றம் தராது என்கிற மடலின் முதல் எண்ணிலேயே இதை தெளிவுபடுத்துகிறார். இந்த யூபிலி ஆண்டின் நோக்கம் எதுவாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தருகின்ற திருத்தந்தை இந்த முதல் எண்ணிலேயே சொல்லுகிறார், அந்த இயேசு என்கின்ற ஆளோடு நாம் கொள்கின்ற நெருங்கிய உறவு, நேரடியான அனுபவம், பர்சனல் என்கவுண்டர் என்றே அவர் சொல்கிறார். எனவே இயேசு யார் என நம்முடைய வாழ்வில் அந்த உறவு சார்ந்த அனுபவத்தை பெறுவதுதான் இந்த யூபிலி ஆண்டின் தொடக்கமாக இருக்க முடியும், அழைப்பாகவும் இருக்க முடியும் என்று திருத்தந்தை சொல்லுகிறார். இதுவே அருளாக மலர்கிறது. இயேசுவை அனுபவிக்கின்றவர்கள், அவரை நேரடியாக ஆள் சார்ந்த உறவு கொள்கிறவர்கள், நெருக்கமான உறவிலே இணைந்திருக்கின்றவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பது பின்னர் வரலாம். ஆனால் இதுதான் ஒரு கிறிஸ்தவனுக்கு அடித்தளமான வாழ்வு நிலையாக இருக்க முடியும். இந்த அடித்தளத்தில் தான் அவருடைய கிறிஸ்தவ வாழ்வும் நம்பிக்கையும் கட்டி எழுப்பப்பட முடியும். இயேசுடைய இந்த ஒரு அருளை, இறை அருளை பெறாத ஒருவர் நம்பிக்கையில் வளர முடியாது, அல்லது கிறிஸ்தவ வாழ்வில் அவர் உயரவும் முடியாது என்பதை புரிந்து கொள்வோம். இதன் அடிப்படையில் திருத்தந்தை நமக்கு என்ன சொல்கிறார் என்றால், இந்த யூபிலி ஆண்டின் நோக்கமாக இருப்பது இரண்டு. முதலாவதாக, இயேசுவை அனுபவிக்கின்ற ஒருவர் இந்த நம்பிக்கையை புதுப்பித்துக் கொள்வதற்கு இந்த ஆண்டு தரப்படுகிறது. நம்பிக்கையை உறுதிப்படுத்துவதற்கே இந்த யூபிலி ஆண்டு நமக்கு தரப்படுகிறது. நான் நம்பிக்கையில் வாழ்கிறேன் என்று ஒருவர் சொன்னால், அவர் இந்த ஆண்டு தன்னுடைய நம்பிக்கையை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும், கிறிஸ்துவில் தன்னுடைய நம்பிக்கையை அவர் புதுப்பிக்க வேண்டும் என்று சொல்கிறார். இரண்டாவது நோக்கமாக இருப்பது, இந்நம்பிக்கை இழந்தவர்கள் பலர் நம் நடுவே இருக்கிறார்கள். நம்பிக்கை தருவதற்கு யாரேனும் உண்டா என்று தவிக்கிறார்கள். தங்களுடைய வாழ்வில் ஏற்படுகின்ற பயங்களினால், நெருக்கடிகளினால், வாழ்வியல் சிக்கல்களினால் நம்மில் பலர் நம்பிக்கையை தொலைத்து நிற்கிறார்கள். வாழ்வை கேள்வியாக அவருக்கு மாறிவிடுகின்ற பொழுதுதான் அவர் நம்பிக்கை தருவதற்கான யாரையேனும் அவர்கள் தேட தொடங்குகிறார்கள். வாழ்வில் விரக்தியான நிலையில் அவர்கள் இந்த நம்பிக்கை ஊட்டுவதற்கு யாரேனும் வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள், ஆவல் கொள்கிறார்கள். எனவே திருத்தந்தை சொல்கிறார், ஒருவர் தனக்கென நம்பிக்கையை வைத்துக் கொள்வதோ உறுதிப்படுத்துவதோ அதனை புதுப்பித்துக் கொள்வது மட்டுமல்ல, மாறாக நம் நடுவில், நம்முடைய பங்குகளில், நம்முடைய சமூகத்தில் யாரெல்லாம் நம்பிக்கை இழந்திருக்கிறார்களோ, நம்பிக்கையை தொலைத்து நிற்கிறார்களோ, நம்பிக்கையை தேடி நிற்கிறார்களோ, நம்பிக்கைக்காக தவித்து நிற்கிறார்களோ, அவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டுகின்ற பணியையும் இந்த யூபிலி ஆண்டில் நாம் முன்னெடுக்க வேண்டும் என்று சொல்கிறார். அன்பு மக்களை, இந்த பின்புலத்தில் தான் இன்றைய நாளின் தலைப்பை நாம் சிந்தித்து பார்க்க முடியும் என நான் நினைக்கிறேன். ஒருவர் கிறிஸ்துவோடு கொண்டுள்ள, கடவுளோடு கொண்டுள்ள உறவிலே, அருளிலே வாழ்வதற்கு பல வாய்ப்புகள் இருக்க முடியும். ஆனால் தன்னுடைய மடலில் திருத்தந்தை மூன்றை முக்கியமாக சுட்டிக்காட்டுகிறார். முதலாவதாக அவர் சொல்வது, இத்தகைய நெருக்கமான உறவுக்கான ஒரு வழி என்பது நாம் இந்த புனித தலங்களை திருப்பயணமாக சென்று நாம் சந்திப்பது என்று சொல்கிறார். அது ரோமையாக இருக்கலாம், ரோமையில் இருக்கின்ற புனித பேதுரு பெருங்கோயிலாக இருக்கலாம், இல்லை என்றால் திருத்தந்தை சுட்டி காட்டுகின்ற இன்னும் 8 பேராலயங்கள், பிளாரன்ஸ் நகரில் 2, ரோமையில் மற்றவை என்று அவர் சுட்டி காட்டுகின்ற பழமையான இந்த பெருங்கோயில்கள். இதனை சந்திக்கின்ற பொழுது, இதனை சந்தித்து அங்கு நாம் வேண்டுகின்ற பொழுது நாம் இந்த இறை அருளுக்கான வாய்ப்பை பெறுகிறோம் என்று அவர் நமக்கு உதவிடுகிறார். இல்லை என்றால் புனித பூமிக்கு ஒருவர் சென்று வருவதன் மூலம் அங்கும் ஆண்டவர் இயேசு பிறந்து வளர்ந்து தன்னையே உலகிற்கு உயிரை தந்த இடத்திற்கு, உயிர்த்த இடத்திற்கு ஒருவர் செல்வதனால், திருப்பயணம் மேற்கொள்வதனால் அவர் இந்த இறை அருளை பெற முடியும், அதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்கிறார். எல்லாருக்கும் இந்த இடங்களுக்கு செல்ல இயலாது, ரோமைக்கோ புனித பூமிக்கோ செல்ல இயலாது.
அப்படியானால் அவர்கள் இருக்கின்ற இடத்தில் இருக்கின்ற சில ஆலயங்களுக்கு, கோவில்களுக்கெல்லாம் சில திருப்பயணமாக அவர்கள் சென்று வருவதன் மூலம் இத்தகைய இறை அருளை அவர்கள் வேண்டலாம். கடவுளோடு உள்ள உறவை அவர்கள் இன்னும் நெருக்கமாக்கிக் கொள்ளலாம். ஆண்டவரை அவர்கள் ஆழ் நிலையில் அவர்கள் சந்திக்கலாம், தரிசிக்கலாம் என்றெல்லாம் அவர் சொல்லித் தருகிறார். இது முதலாவதாக. இரண்டாவதாக அவர் தன்னுடைய எழுத்திலே கோடிட்டு காட்டுவது எது என்றால், நாம் இரக்கச் செயல்களை செய்கின்ற பொழுது, பரிவான செயல்களை தேவையில் இருக்கின்றவர்களுக்கு செய்கின்ற பொழுது நாம் இந்த இறை அருளை அல்லது ஆண்டவரோடு உள்ள நெருக்கமான உறவிலே வளர்கிறோம் என்று அவர் இரண்டாவது சொல்கிறார். அதில் 7 நிலைகளை சொல்வார். முதலாவதாக, இன்று போரினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்களுக்கு நாம் தருகின்ற அமைதி. உலக நாடுகள் போர்களை எல்லாம் நிறுத்தி அமைதியான ஒரு சூழலை நாம் உருவாக்குகின்ற, இந்த உலகத்திலே உருவாக்குகின்ற பொழுது நாம் இந்த இறை அருளை கண்டுகொள்ள முடியும். அமைதியான அந்த கடவுளை இந்த உலகம் கண்டுகொள்வதற்கு நாம் உழைக்க வேண்டும் என்று சொல்கிறார். எனவே எவர் ஒருவர் அமைதியை ஏற்படுத்துகின்றாரோ அவர் கடவுளுடைய மகனாக, மகளாக, கடவுளுடைய மக்களாக இருக்கின்றார்கள் என்ற அந்த மலைப்பொழிவை நாம் சிந்தித்து பார்ப்பது நல்லது. ஏனென்றால் போரினால் பல குழந்தைகள் உயிரிழக்கிறார்கள், குற்றுயிராக விடப்படுகிறார்கள், வாழ்க்கையை தொலைத்து நிற்கிறார்கள், கல்வியில்லாது போகிறார்கள், பெற்றோரை இழந்து நிற்கிறார்கள். இப்படியெல்லாம் நடக்கின்ற ஒரு சூழலில் அமைதியை விரும்புகின்றவர்கள், அமைதிக்காக உழைக்கின்றவர்கள் அதன் வழியாக இறை அருளை பெற முடியும் என்று சொல்கிறார். இரண்டாவது, நம் நடுவே வாழ்கின்ற குடும்பங்கள். இந்த குடும்பங்கள் சந்திக்கின்ற பிரச்சனைகள் ஏராளம். திருத்தந்தை சொல்வார், இன்று நம்முடைய குடும்பத்தில் குழந்தைகள் இல்லாத நிலையே வந்துவிட்டது, வற்றிவிட்ட ஒரு நிலை. எனவே ஒரு உறவு கொண்டாட்டத்திற்கு குடும்பத்தில் வாய்ப்பில்லை. ஒருவர் இன்னொருவருக்கு அர்ப்பணிக்க தயங்குகிறார்கள். வாழ்வின் இறுதி வரை உனக்காக நான் இருப்பேன் என்று சொல்லுகின்ற தயக்கம் எனக்கு இருக்கிறது. இல்லை என்றால் என்னுடையது என்ற எண்ணம் இது அதிகரித்து வருகிறது. எப்படி தனியார் மையம் உலகத்தை ஆளுகிறதோ அதே போன்று குடும்பத்திலும் தனி ஆழ்மையம் அதிகரித்து கொண்டிருக்கிறது, இண்டிவிஜுவலிசம் அதிகரித்து கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார். எனவே இத்தகைய குடும்பங்கள் உறவிலே வாழ்வதன் மூலம், அதற்காக உழைப்பதன் மூலம் இந்த இறை அருளை நாம் கடவுளிடம் பெற்றுக்கொள்ள முடியும். அவருடைய உறவிலே நாம் வளர முடியும், அவருடைய உறவிலே நாம் நெருக்கமாக மாற முடியும் என்று திருத்தந்தை சொல்கிறார். மூன்றாவது அவர் சொல்வது, நம் நடுவே வாழ்கின்ற நோயாளர்கள். அது மருத்துவமனை என்றாலும் நம்முடைய வீடுகள் என்றாலும், அதே போன்று இந்த நோயாளர்கள், கைவிடப்பட்டவர்களை எல்லாம் கவனித்துக் கொள்கின்ற மருத்துவர்கள், செவிலியர்கள், இல்லை என்றால் அவர்களுக்காக பணிபுரிகின்றவர்கள் என்று சொல்லுவார். எனவே இவர்கள் இன்று நம்முடைய இரக்கச் செயலுக்காக காத்திருக்கிறார்கள். நம்மில் பலருமே மருத்துவமனையை சந்தித்து நோயாளர்களை சந்திப்பது உண்டு. எனவே இத்தகைய இரக்கச் செயல்களை இந்த ஆண்டில் நாம் அதிகரித்துக் கொள்ள வேண்டும். நோயாளர்கள் நம்மை போன்றவர்கள், அவர்களுக்கு நம்பிக்கை தருவதன் மூலம் அவர்களுக்கு வாழ்வு உண்டு என்று நம்முடைய இரக்கச் செயல்களினால் செய்கின்ற பொழுது, இல்லை என்றால் அவர்களுக்கான உழைக்கின்ற, தன்னலமின்றி உழைக்கின்ற மருத்துவர்களுக்கு நாம் ஊக்கம் தருகின்ற பொழுது, இல்லை என்றால் தங்களுடைய வாழ்வை கூட பெருந்தொற்று காலத்தில் பணயம் செய்த மருத்துவர்கள், செவிலியர்களுக்கெல்லாம் நாம் துணை நிற்கின்ற பொழுது, இந்த இரக்கச் செயல்களின் வழியாக நாம் இறை அருளை கண்டுகொள்ள முடியும் என்று சொல்கிறார். நான்காவது அவர் சொல்வது, நம் நடுவே வாழ்கின்ற இளைஞர்கள் இந்த அடையாளத்தை தொலைத்து நிற்கிறார்கள். தங்களுக்கு யார் உதவுவது என்று தெரியாது நிற்கிறார்கள். அவர்களால் இயன்ற உதவி இந்த சமூகத்திற்கும் நம்முடைய கிறிஸ்தவ சபைகளுக்கும் அவர்கள் வழங்குகிறார்கள். பேரிடரின் பொழுது, பெருந்தொற்றின் பொழுது, பேரழிவின் பொழுது முன்னின்று களம் காண்பது, களமாடுவது இளைஞர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அது முடிந்தவுடன் அந்த பங்கோ அந்த சமூகமோ அவர்களை பொதுவாக இனம் கண்டுகொள்வதும் இல்லை, அவளை பாராட்டுவதும் இல்லை. அவர்களுக்கு தனித்த ஒரு மரியாதை இருப்பது இல்லை. அவருடைய அடையாளம் என்ன என்று தெரியாததனால் திருத்தந்தை சொல்கின்றார், எளிதாக போதைப் பொருட்களுக்கு அவர்கள் அடிமையாகிறார்கள். கடந்து செல்கின்ற சிற்றின்பங்களுக்கு தன்னை ஈடுபடுத்திக் கொள்கிறார்கள். இல்லை என்றால் தங்களுடைய அடையாளத்தை கண்டுகொள்வதற்கு தீவிரவாத செயல்களில், வன்முறைகளில் கூட அவள் ஈடுபடுகின்றார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு வழிகாட்டுவதற்கு யாரும் இல்லை என்று சொல்கிறார்.
எனவே இந்த நம்பிக்கையை தொலைத்து நிற்கின்ற இளைய சமூகத்திற்கு நாம் கொடுக்கின்ற இந்த நம்பிக்கை உறுதிப்பாடுதான் நாம் காட்டுகின்ற இன்னொரு இரக்கச் செயல், இறை அருளை நமக்கு தருகின்ற அருமையான ஒரு செயல் இந்த யூபிலி ஆண்டில் என்று சொல்கிறார். அடுத்ததாக நம் நடுவே இருக்கின்ற புலம்பெயர்ந்தவர்கள் தங்களுடைய இல்லிடங்களையும் இருப்பிடங்களையும் பிறந்து வளர்ந்த பிறப்பிடங்களையும் விட்டு தொலைதூரம் செல்கின்ற, தங்களுடைய வேலைக்காக, போரினால், அமைதியின்மையினால் நாட்டை விட்டு புலம்பெயர்ந்து செல்கின்ற பல மக்கள், இல்லை என்றால் ஏதிலிகளாக அகதிகளாக வாழுகின்ற மக்கள், இல்லை என்றால் நாடு கடத்தப்படுகின்றவர்களும் இருக்கிறார்கள். இவர்களுக்கெல்லாம் ஆற்றுகின்ற நற்பணி எல்லாம், இந்த இரக்கச் செயல்கள் எல்லாம் இந்த இறை அருளில் நம்மை வாழவும் வளரவும் செய்கிறது என்று சொல்கிறார். அடுத்ததாக அவர் சொல்வது நம்முடைய குடும்பங்களில் இருக்கின்ற நம்முடைய முதியோர்கள், பாட்டிகள், தாத்தாக்கள், நம்மை வளர்த்து விட்டவர்கள், அவர்கள் நம்முடைய பொக்கிஷம் என்று சொல்கிறார். களஞ்சியம், அனுபவங்களின் களஞ்சியம், அவரிடமிருந்து கற்றுக்கொள்வதற்கு அதிகமாக இருக்கிறது. ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? நம்முடைய வீடுகளில் இந்த முதியோரை கண்டுகொள்வதில்லை, கரிசனையோடு நடத்துவது இல்லை. எனவே திருத்தந்தை கேட்டுக்கொள்வதெல்லாம் இவர்களை கரிசனையோடு நடத்துகின்ற இரக்கச் செயல் இறைவனுடைய இறை அருளை இந்த ஆண்டில் அதிகமாக நமக்கு தரட்டும் என்று சொல்கிறார். இறுதியாக அவர் சொல்வது எல்லா வகையினான ஏழை மக்கள், வறுமையில் வாடுகின்றவர்கள் என்றாலும், இல்லை என்றால் சிறையில் அவதிப்படுகின்றவர் என்றாலும், ஒரு மாற்றுத்திறனாளி என்றாலும், இல்லை என்றால் மூன்றாம் பாலினத்தவர் என்றாலும், இன்று சமூகத்தில் தங்களுடைய சாதியினால் புறக்கணிக்கப்படுகின்ற எவர் என்றாலும், இல்லை என்றால் பாலினத்தினால் இரண்டாம் தரமாக ஒதுக்கப்படுகின்ற பெண்கள் என்றாலும், எவ்வகையிலும் அடையாளம் இல்லாமல் இருக்கின்ற சிறார்கள் என்றாலும், இந்த ஏழ்மையில் வாழ்கின்ற எளிய மக்கள் அல்லது ஏழைகள் எல்லாருமே இந்த ஆண்டு நம்முடைய இரக்கச் செயல்களை பெற வேண்டும் என்று அன்போடு அழைப்பு விடுக்கின்றார். எனவே வெறுமனை திருப்பயணங்கள் மேற்கொள்வதனால் ஒருவர் இறைவனுடைய உறவிலே இணைந்து விட முடியும், நெருக்கமாக முடியும் என்பதை கடந்து, அன்பு மக்களை, இந்த ஆண்டு ஒரு பங்காக அல்லது அன்பியங்களாக வாழுகின்ற திருத்தூது கழகங்களாக, இல்லை என்றால் குடும்பங்களாக அல்லது தனி ஒரு மனிதனாக கூட நான் ஆற்றுகின்ற எல்லா இரக்கச் செயல்களும், பரிவான செயல்கள் அனைத்துமே ஆண்டவருடைய நெருக்கமான உறவில், அவருடைய அனுபவத்தில் நம்மை இணைக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இறுதியாக அவர் சொல்கின்ற மூன்றாவது வகை என்னவென்றால், இந்த ஆண்டில் நாம் செய்கின்ற ஒப்புரவு அருளடையாளங்கள். நாம் செய்கின்ற தவறி சென்ற நேரங்களை உணர்ந்து நம்முடைய பாவங்களுக்காக நாம் மனத்துயரை ஏற்றுக்கொண்டு எந்த அளவிற்கு தெளிந்த உள்ளத்தோடு நேர்மையான மனத்தோடு நாம் ஒப்புரவு செய்கிறோமோ அந்த அளவிற்கு இறைவனோடு நம்முடைய உறவையும், அந்த உறவினால் உடன் வாழ்கின்ற மாந்தரோடு நாம் கொள்கின்ற உறவையும் வளர்த்து கொள்கிறோம் என்று சொல்கிறார். எனவே இந்த மூன்று வகையிலும் நாம் இந்த இறை அருளை பெறுவதற்கான வாய்ப்பை இந்த யூபிலி ஆண்டு நமக்கு தருகிறது. நாம் நம்முடைய பங்கின் பாதுகாவலரான புனித அந்தோனியாருடைய விழாவை கொண்டாடுகிறோம். எனவே அவரை பற்றி சொல்லாது கடந்து சென்றால் ஒரு மறைவுரை நிறைவுறாது என நினைக்கிறேன். ஏனென்றால் விழா நாளில் அந்த விழாவுக்கான பொருள் என்பதை யாரை பாதுகாவலராக பெற்றிருக்கிறோமோ அவரை நாம் மீண்டும் நினைவில் கொள்வதும், அவருக்காக கடவுளுக்கு நன்றி சொல்வதும், அவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்வதும் தான் என நான் நினைக்கிறேன். அப்படியாயின் நம்முடைய பாதுகாவலரான புனித அந்தோனியார் எவ்வகையில் இந்த இறை அருளில் வாழ்ந்தார், வளர்ந்தார், இந்த இறை அருளை தன்னுடைய வாழ்க்கையில் உன்னதமாக கருதினார் என்பதை நாம் புரிந்து கொள்வது தேவைப்படுகிறது. சற்று சுருக்கமாகவே அதை நாம் புரிந்து கொள்வோம். அவருடைய வாழ்க்கையை நாம் நன்கு அறிவோம். வெவ்வேறு மறைவுரைகளில், ஒவ்வொரு ஆண்டும் நம்முடைய விழாக்களில், அதையும் கடந்து நம்முடைய கூட்டங்களில் நம்முடைய பாதுகாவலரை பற்றி அதிகமாக அறிந்திருப்போம். அறியாத பிற புனிதர்களை விட இவர் அதிகமாகவே அறியப்படுகின்ற ஒருவர், கொண்டாடப்படுகின்ற ஒருவர். அவருடைய வாழ்க்கையில் பார்க்கின்ற பொழுது முதன்மையாக நான் காண்பது, அவர் தன்னுடைய எண்ணத்தை அல்ல, தன்னுடைய விருப்பத்தை அல்ல முதன்மையாக கொண்டிருந்தது. அவர் கடவுளிடம் தன்னையே, கடவுள் எதனை தன்னிடம் விரும்புகிறாரோ அதற்கு தன்னை முற்றிலுமாக தந்து விடுகின்ற ஒருவராக, கையளித்து விடுகின்ற ஒருவராக இருப்பதை அவருடைய வாழ்வு நமக்கு தெளிவுற சுட்டி காட்டுகிறார். தன்னுடைய 15வது வயதிலேயே அவர் குறுமடத்தில் சேருகின்றார்.
அகுஸ்தினார் சபையில் இந்த பெர்டினாண்ட் என அழைக்கப்படுகின்ற மார்ட்டின் தெரசா தம்பதியருடைய இந்த அன்பு மகன் சேருகின்றார். அது லிஸ்பனிலே இருந்ததனால் தன்னை பலருமே குடும்பத்தார் சந்திக்க வருகிறார்கள் என்று அறிந்து அவராகவே இன்னொரு இடத்திற்கு தான் செல்ல வேண்டும் என விரும்புகிறார். எனவே இந்த தொந்தரவுகள் எனக்கு இருக்காது, நான் குறுமணத்தில் இணைந்தாகிவிட்டது, எனவே இனிமேல் என்னுடைய குடும்பம் முக்கியம் அல்ல என்று இந்த சிறு வயதில் எண்ண தொடங்குகிறார். எனவே அவர் விண்ணப்பித்ததின் அடிப்படையில் அவர் கோயம்பரா என்கிற இடத்திற்கு மாற்றப்படுகிறார். அங்கு சென்ற பிறகு அவர் குருமானவராக இருந்து வருகின்ற பொழுதுதான் நாம் அறிந்தது போல புனித அசிசியார் தன்னுடைய துறவர சபையை தொடங்கியதும் அங்கிருந்து 5 அருள் பணியாளர்களை ஆப்பிரிக்காவின் மொராக்கோ நாட்டிற்கு அனுப்பிவிட்டதும் அங்கு அவர்கள் நற்செய்தி பணியை செய்கின்ற பொழுது அவர்கள் அங்கு கைது செய்யப்பட்டு தங்களுடைய மறையை விட்டுவிட்டு அவர்கள் வேறு மறையை தழுவ வேண்டும் என நிர்பந்திக்கப்பட்டதும் இந்த கட்டாயத்திற்கு உடன்படாது அவர்கள் நாங்கள் இந்த மறையை இந்த வேதத்தை விட்டு செல்ல மாட்டோம் என்று சொல்லதனால் வாளினால் கொலை செய்யப்பட்டதையும் அவர்கள் செல்லும் முன்பாக சந்தித்த அந்த 5 கொலை செய்யப்பட்ட நிலையில் மறை சாட்சிகளாக மீண்டும் லிஸ்பன் நகருக்கு கொண்டு வருவதை கண்ட இந்த இளம் அந்தோனியார் இந்த அகஸ்தினார் சபையிலிருந்து அவர் அசிசியாருடைய பிரான்சிஸ்கன் சபையில் தன்னை இணைத்துக் கொள்ள விரும்புகிறார். பல போராட்டங்களுக்கு பிறகு அது கடவுளுடைய விருப்பமாகவே கண்டுகொள்கிறார். அதனுக்கு அவர் தன்னை உடன்படுகிறார். அடுத்ததாக அவர் என்ன நினைக்கிறார், இவர்களைப் போல நானும் ஒரு மறை சாட்சியாக மாற வேண்டும், எனவே மொராக்கோவுக்கு செல்ல வேண்டும் என்று ஆவல் கொள்கிறார். கடவுளுடைய விருப்பம் அது அல்ல. அவரை கடவுள் வேறு எதற்கோ தேர்வு செய்கிறார். மொராக்கோ அடைந்து அவர் அங்கு நோய்வாய்ப்படுகிறார். எனவே உடனடியாக அவர் மீண்டும் திரும்ப வேண்டும் என்ற கட்டளை தரப்படுகிறது. அவர் அங்கிருந்து திரும்பி வருகின்ற வழியிலும் அவர் விரும்பியது போல அல்ல. புயலிலும் காற்றிலும் அல்லது கடும் அலையிலும் சிக்கி அவர் வந்த அந்த கப்பலானது சிசிலி தீவை அடைகிறது. அங்கு மெஸ்ஸினா நகரில் உள்ள பிரான்சிஸ்கன் துறவியருடைய அந்த இல்லத்தில் அவர் சில காலம் தங்க வேண்டியிருக்கிறார். இப்பொழுது அவர் அங்கிருந்து கடந்து சென்று அவர் அசிசியை காண விரும்புகிறார். ஆனால் அதற்கு முன்பு தன்னுடைய வாழ்வு எளிய வாழ்வாக இருக்க வேண்டும் என்று மோந்தை பவுலோ என்கின்ற ஒரு சிறிய மலையிலே ஒரு துறவியாக மிக எளிய உணவை உண்டு அமைதியாக எவ்வாறு இயேசு 40 நாட்கள் பாலை நிலத்தில் அந்த இறை அனுபவத்தை பெற்றாரோ அதே போன்று இந்த ஒரு சிறிய மலையிலே மோந்த பவுலோவிலே அவர் தனியாக வாழத் தொடங்குகிறார். ஆனால் ஆண்டவருடைய விருப்பம் கூட அது அல்ல. மாறாக ஃபோர்லி என்கின்ற இடத்தில் நடக்கின்ற நாம் அறிந்தது போல அந்த குரு பட்டத்தில் வரவேண்டிய மறையுரையாளர் வரவில்லை. யாருமே ஏற்றுக்கொள்ளாத நிலையில் அவர் கட்டாயப்படுத்தப்படுகிறார். ஆண்டவர் இயேசு தன்னுடைய நிலையிலிருந்து இறங்கி வந்து மனிதனானார், அடிமையானார், சாவை ஏற்கும் அளவிற்கு அடிமையானார், அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவிற்கு அடிமையானார் என்கின்ற மைய சிந்தனையில் அவர் கொடுத்த அந்த லத்தீனில் உள்ள மறையுரையானது இதுவரை யாருமே கேட்டிராத வகையில் இருந்ததை எண்ணி அசிசியாரும் மகிழ்ந்து அவரை சிறந்த விதத்தில் பிரான்சுக்கு மறையுரை ஆற்றுவதற்கும் மக்களுக்கு பணி செய்வதற்கும் 5 ஆண்டுகள் ஏறத்தாழ அனுப்பிவிடுகிறார். ஆக ஆண்டவர் அவரிடம் விரும்பியதற்கெல்லாம் தன்னை தருகின்ற ஒருவராகவே இருந்து கொண்டிருந்தார். இது நான் முதன்மையான பண்பாக நான் காண்கிறேன். நம்மில் பலர் என்னோடு இணைத்து எது என்னுடைய எண்ணம், எது என்னுடைய விருப்பம், அல்லது என்னுடைய விருப்பம் தான் கடவுளுடைய விருப்பம் என்று நான் கடவுளை கட்டாயப்படுத்துவேனே தவிர கடவுள் என்னிடம் என்ன சொல்கிறார், என்னிடம் விரும்புவது என்ன, கடவுளுடைய விருப்பமான செயல் என்ன, எதனை நான் சொல்ல நான் செய்ய அவர் என்னிடம் கேட்கிறார், அதற்கு என்னை கையளிப்பதற்கோ அர்ப்பணிப்பதற்கோ சில வேளைகளில் நாம் தயங்குகிறோம் என்பதுதான் உண்மை. ஆனால் அந்தோனியார் எப்பொழுதுமே தன்னை கடவுளுக்கு இழப்பதற்கு தயார் நிலையிலேயே இருந்தார். இரண்டாவது, அவர் இறையருளை எங்கு கண்டு கொண்டார்? அவருடைய வாழ்க்கையின் பெரும் பகுதி ஒருவேளை மறையுரையாளராக, இறையியல் பேராசிரியராக, இல்லை என்றால் மறையுரை எழுதுகின்றவராக. நம்முடைய மேனாள் திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் சொல்லுவது போல இதுவரைக்கும் இந்த உலகத்தில் பிறந்து வளர்ந்த எத்தனையோ மறையுரையாளர்கள், குறிப்பிடும்படியாக புனித அகுஸ்தினார் மிக பெருமைக்குரியவர். ஆயினும் புனித அந்தோனியாரை போல
சிறந்த மறையுரையாளர்கள் இதுவரை உருவானதில்லை என்று அவருக்கு புகழாரம் சூட்டுவார். அத்தகைய விதத்தில் அவருடைய மறையுரைகள் அமைந்திருந்தன. என்றாலும் அவருடைய மனம் எங்கிருந்தது என்றால் எளியவர் பால், ஏழைகள் பால் எப்பொழுதுமே இருந்தது. எனவேதான் அவருடைய வாழ்க்கையில் பல இடங்களில் அவர் ஏழைகளை நாடி செல்வது, ஏழைகளுக்கான பணி செய்வது, ஏழைகளுக்காக பரிந்து பேசுவது, ஏழைகளுக்காக புதுமைகளையும் செய்வது என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். லிமோஜ் நகரிலே அவர் தனித்து வாழ்வதற்கு வந்த இடத்திலே மாலை நேரத்தில் அவர் அந்த பகுதியிலே சுற்றி வருகின்ற பொழுது ஒரு ஏழை பெண், எளிய பெண், யாரும் அறியாத பெண் அவரிடம் வந்து என்னுடைய இல்லத்திற்கு உணவருந்த வர வேண்டும் என்று கேட்கிறார். அந்தோனியார் வருகின்ற பொழுது அவருக்கு தன்னுடைய நிலையை, எளிய நிலையை காட்ட விரும்பாத இந்த பெண் அருகில் இருந்த வீட்டிலிருந்து நாம் அறிந்தது போல கண்ணாடி குவளைகளை எல்லாம் கடன் வாங்குகிறார். அவருக்கு பணிவிடை செய்கின்ற பொழுது, பணிபுரிகின்ற பொழுது, பரிமாறுகின்ற பொழுது தவறி விழுந்து விடுகிறார். அந்தோனியார் உணர்ந்து கொள்கிறார், இது இவளுடையது அல்ல, ஏழை பெண். இதற்கு அவள் என்ன செய்வார் என்று அவர் சிந்தித்தவராக அதனை புதுமையினால் மீண்டும் அதனுடைய பழைய நிலைக்கு அவரிடம் எடுத்து கொடுத்ததாக, செய்து கொடுத்ததாக நாம் அறிய வருகிறோம். நம்முடைய பார்வையில் இது எளிதாக இருக்கலாம், ஆனால் அவருடைய உள்ளமோ ஏழையர் பாலை இருந்து கொண்டிருந்தது. அல்ல, பிளாரன்ஸ் நகரில் நாம் அறிந்தது போல பெரும் செல்வந்தன், எல்லாரையும் துன்புறுத்தி வந்தான், அதீத வட்டி வாங்குகிறான், ஆனால் ஒரு நாள் இழந்து விடுகிறான். அந்தோனியார் அதில் ஆற்றுகின்ற மறையுரையில் நாம் அறிந்தது போல சொல்கிறான், உங்களுடைய உள்ளம் எங்கிருக்கிறதோ, செல்வம் எங்கிருக்கிறதோ அங்குதான் உங்களுடைய உள்ளம் இருக்கும். எனவே இந்த பணக்காரனுடைய உள்ளம் அவனிடம் இல்லை, அவனுடைய இதயம் அவனுடைய பணப்பெட்டியில் இருக்கிறது, சென்று பாருங்கள் என்று சொன்னதாகவும், பார்க்கின்ற பொழுது அவனுடைய அந்த பணப்பெட்டியில் அவனுடைய இதயம் துடித்துக் கொண்டிருந்ததாகவும் அவனுடைய சரிதத்தில் நாம் வாசிக்கின்றோம். ஆக ஏழைகள் பால் தனிப்பட்ட அன்பையும் பரிவையும் பாசத்தையும் கொண்டிருந்தவர். அதே போன்று அவர் பதுவா நகரில் பல முறை சென்றிருந்தாலும் அங்கும் இவ்வாறு பல மக்கள் அடிமைகளாக்கப்படுவதை உணர்ந்தார். வட்டியின் மேல் வட்டி. எனவே வீடுகளை இழந்து நின்றவர்கள் அதிகமாக இருந்தார்கள், சிறையில் தள்ளப்பட்டவர்கள் இருந்தார்கள், வாழ்க்கையை தொலைத்துவிட்டு நம்பிக்கை இல்லாது வாழ்ந்தவர்கள் இருந்தார்கள். அந்தோனியார் அந்த மக்களுக்காக அந்த நகரத்தில் பரிந்து பேசுகிறார், அதிகாரிகளிடம் மீண்டும் மீண்டும் செல்கிறார். இந்த வட்டியெல்லாம் பெறுகின்றவர்களை நாம் கண்டிப்பாக தண்டிக்க வேண்டும் என்று கேட்கிறார். இந்த ஏழைகளுக்கான இந்த கடனை எல்லாம் நாம் ரத்து செய்ய வேண்டும் என்று கேட்கின்றார். எனவேதான் அவர் இறந்தவுடன் நாம் அறிந்தது போல 1231 அந்த ஜூன் மாதம் 13ஆம் நாளிலே அந்தோனியார் இறந்து விட்டது. அந்த ஒரு காலச்சூழலில் அவருக்கு அவர்கள் தருகின்ற அஞ்சலியாக இருந்தது பதுவ நகர், அந்த நகராட்சி அவர் கேட்டுக்கொண்டபடி கடன் நிவாரண சட்டத்தை கொண்டு வருகிறார். எனவே அதுவரைக்கும் கடன் வாங்கிய ஏழை எளிய மக்கள் விடுவிக்கப்படுகிறார்கள், சிறையிலிருந்து அவர்கள் விடுதலை வாழ்வை பெற்றுக் கொள்கிறார்கள். இன்னொரு புறம் யாரெல்லாம் அதீதமான வட்டியை சுமத்தி மக்களை அடிமைப்படுத்தினார்களோ அவள் கைது செய்யப்படுகிறார்கள், தண்டிக்கப்படுகிறார்கள். அவருடைய உள்ளம் எப்பொழுதும் ஏழைகளை சார்ந்திருந்தது. ஏனென்றால் அது இயேசுடைய உள்ளமாகவே துடித்து கொண்டிருந்தது. அதில்தான் அவருடைய அருளுக்கு மேல் அருளை, அந்த இறை அருளை அவர் பெற்றுக் கொண்டிருந்தார். அந்த இரக்கச் செயல்கள், நம்முடைய திருத்தந்தை சொல்வது போல, யாரெல்லாம் நம்பிக்கை இழந்து நம்முடைய சமூகத்தில் வாழ்கிறார்களோ அவர்களுக்கு நாம் செய்கின்ற இரக்கச் செயல்கள் எல்லாம் இறை அருளில் நம்மை வளர்க்கிறது என்பதுதான் பொருள் என நான் நினைக்கின்றேன். அவர் ஒருபொழுதும் ஒப்புரவு செய்ய அல்லது ஒப்புரவு தருவதற்கு கூட தயங்கியவர் இல்லை என்பது ஒருபுறம் இருக்கட்டும். ஆனால் இந்த ஆண்டில் நாம் என்ன செய்வது? இறை அருளில் வளர்வதற்கு நாம் என்ன செய்வது? ஒருவேளை நம்மில் பலருமே எது எளிதென நினைக்கலாம், திருப்பயணங்கள் மேற்கொள்வது. நமக்கு தான் தெரியுமே, தவக்காலத்தில் நாங்கள் திருப்பயணம் செல்கிறோம் என்று சொல்லி சுற்றுலா சென்று வருகின்றவர்கள் பலர் இருப்பார்கள். 14 நிலைகளுக்கும் சிலுவை நிலைகளுக்கு நாங்கள் செல்கிறோம், சிலுவை பாலை நிலைகளுக்கு செல்கிறோம் என்று அவள் தங்களுடைய பங்கில் இருக்கின்ற இடத்திற்கும் வரமாட்டார்கள், அருகில் இருக்கின்ற ஒரு கோவிலுக்கு செல்ல மாட்டார்கள். இங்கிருந்து அவர்கள் கொடைக்கானலை தேடி செல்வார்கள், இல்லை என்றால் ராமேஸ்வரம் செல்வார்கள், இல்லை என்றால் கேரளாவுக்கு சென்று திரும்புவார்கள். இவ்வாறு இன்றைய காலத்தில் இது ஒரு என்ன சொல்வது, ஒரு நவீன செயலாகவே மாறிவிட்டது. பல பேருந்துகளில் பல மக்கள் இது ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி
அது அவர்களுக்கு வெளியே செல்கின்ற ஒரு வாய்ப்பையும் தருவதையாக தான் நான் பார்க்கிறேன். பெரிதாக அது ஒரு திருப்பயணமாக நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. திருப்பயணங்கள் எளிதாக இருக்கலாம், ஆனால் இரக்கச் செயல்கள் உயர்வானவை. எனவே இந்த ஆண்டில் நாம் இயேசு என்கின்ற இந்த இறை மனிதனை ஆழ்நிலையில் சந்திக்க, ஆழ்நிலையில் அனுபவிக்க, ஆழ்நிலையில் நெருங்கிய உறவு கொள்ள, அந்த உறவினால் சக மாந்தருக்கு பணி செய்ய, இரக்க செயல்களில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் என்ன என்பதை நம்முடைய பங்களவில் சிந்தித்து பார்ப்போம். கண்டிப்பாக பல செயல்கள் இங்கு நடைபெறும், மாற்று கருத்து எனக்கு இல்லை. 10 விழுக்காடு ஏழைகளுக்கு என ஒதுக்குகிறோம். அந்த 10 விழுக்காடும் யாருக்கு செல்கிறது என்கின்ற கேள்வியும் எழாமல் இல்லை. நம் நடுவே இன்னும் இனம் காணப்பட வேண்டிய ஏழைகள், வறியவர்கள், எளியவர்கள், கைவிடப்பட்டவர்கள், ஆதரவற்றவர்கள், அனாதைகள் என வாழ்ந்து கொண்டே இருக்க முடியும். இத்தகைய மனிதர்களுக்காக நாம் ஆற்றுகின்ற அறப்பணி, இரக்கச் செயல்கள் இவைதான் முக்கியமானவைகள். இதைத்தான் திருத்தூதர் பேதுரு தன்னுடைய மக்களுக்கு எடுத்து கூறியதை இன்று வாசிக்க நாம் கேட்டோம். நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் அன்பு செயலாக இருக்கட்டும். கடவுள் உங்களுக்கு என்ன கொடையை தந்திருக்கிறாரோ அந்த கொடையை பயன்படுத்தி நீங்கள் ஏழைய எளியவருக்கு செய்கின்ற இந்த பணிகளினால் இயேசு கிறிஸ்துவின் தந்தையாகிய கடவுளுக்கு ஆட்சி தருகிறீர்கள். அவருக்கு என்றென்றும் புகழ் உண்டாகுக, ஆமன் என்று சொல்லுகிறார். எனவே நாம் இந்த இரக்கச் செயல்களில் அதிகமாக ஈடுபடுகின்ற நல்ல ஒரு யூபிலி ஆண்டாக அன்பு மக்களை இது இருக்கட்டும் என அன்போடு வாழ்த்துகிறேன். நம்முடைய பாதுகாவலர் புனித அந்தோனியாருடைய அடியொற்றி அவர் காட்டிய பாதையில் நாமும் இந்த ஆண்டு நம்முடைய பணிகளை அதிகரித்துக் கொள்வோம். அது இரக்கச் செயல்களாக, பரிவு பணிகளாக நம் நடுவில் மட்டுமல்ல, இந்த சமூகத்திற்கே ஒளி காட்டுகின்ற நல் விளக்குகளாக துலங்கட்டும். அதனால் நாம் இறை அருளில் ஆழப்படுவோம், ஆண்டவருடைய நெருங்கிய உறவை பெறுவோம். அதனால் அடுத்து வாழ்கின்றவர்களுக்கு இன்னும் நெருக்கமாக வருவோம், துன்பத்தில் நம்பிக்கை தந்து கொண்டே இருப்போம். ஆமன்.